السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, மறுமை நாளின் தன்மைகள் என்ற தொடரில் சொர்க்கம் நரகம் குறித்து நாம் சில நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்று உசாமா பின் ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், கும்து அலா பாபில் ஜன்னா, நான் சொர்க்கத்து நான் நிற்பேன், சொர்க்கத்து வாசலில் நான் நிற்பேன். ஃபகான ஆமத மன் தஹலஹா அல் மசாக்கீன், அந்த சொர்க்கத்துக்குள் நுழைகின்றவர்களில் பெரும்பான்மையோர் ஏழைகளாகத்தான் இருப்பார்கள். சொர்க்கத்தில் நுழைகின்றவர்களில் பெரும்பான்மையோர் ஏழைகளாகவே இருப்பார்கள். வஸ்ஹாபுல் ஜத்தி மஹ்பூஸூன கைர அன் அஸ்ஹாபன் நார், பணக்காரர்கள் அவர்கள் தடுக்கப்பட்டு இருப்பார்கள். ஏழைகள் அதிகமாக சொர்க்கத்துக்குள் போய்கிட்டு இருப்பாங்க. சொர்க்க வாசல்ல நான் நிற்பேன். பணக்காரர்கள் வாசல்ல நுழையாம வெளியிலே நிறுத்தப்பட்டிருப்பார்கள். கைர அன் அஸ்ஹாபன் நார், நரகவாசிகளை தவிர. நிறுத்தப்பட்டிருக்கிறவங்க யாருன்னு சொன்னா பணக்காரங்க தான். பணக்காரங்களில் நரகத்துக்கு போகாமல் நரகத்திலிருந்து காக்கப்பட்டு சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கு முன்னர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் விசாரணைக்காகவே. அவங்களோட கேள்விகள் கேட்டு தான் அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், அவங்கள உள்ள அனுப்பணும் என்கிற அந்த கோணத்தில் அவர்கள் தடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருப்பார்கள். கது உமிரபிஹின் இளநார், அவர்கள் நரகத்தின் பக்கம் இழுத்துச் செல்லப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் நிறுத்தப்பட்டிருப்பார்கள். கும்து அலா பாபின் நார் ஃபஇதா ஆமத்து மன் தஹலஹா அன்னிசா, நான் நரக வாசலில் நிற்பேன். நரக வாசலில் இருக்கிற போது அந்த நரகத்திற்குள் நுழைகின்றவர்களில் அதிகமானோர் பெண்களாகத்தான் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது நபி அவர்களாக சொல்லக்கூடிய செய்தி கிடையாது. பின்னால் நடக்கக்கூடியதை இறப்புக்கு பிறகு எல்லோருமாக ஒன்று திரட்டப்பட்டு எல்லோரும் நப்சி நப்சி, என் உயிர் என் உயிர் என்று எல்லோரும் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், சொர்க்கம் நரகத்திற்கு யாரை அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்து அனுப்புகின்ற நேரத்தில் நபியை சொர்க்கத்தின் வாசலில் அல்லாஹ் என்ன செய்வான், நிறுத்தியிருப்பான். நபி அவங்க என்ன செய்வாங்க, நிற்பாங்க. யாரெல்லாம் போகிறாங்க, யாரெல்லாம் தடுத்து நிறுத்தப்படுறாங்க, நரகத்துக்கு யாரெல்லாம் போகிறாங்க, அங்கு யார் என்பதை கண்காணித்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். அப்போ சொர்க்கத்துக்கு அதிகமான மக்கள் ஏழைகள் போய்கொண்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட கூடுதல் துணியோட இருப்பாங்க. அவங்கள்ட்ட கணக்கு காட்டுறதுக்கு எதுவுமே இருக்காது. இன்னைக்கு சாப்பிட்டோம், இன்னைக்கு உழைச்சோம், இன்னைக்கு சாப்பிட்டோம், இன்னைக்கு உழைச்சோம், இந்த மாதிரியான கதையில் என்ன செய்வாங்க இருப்பாங்க. அதனால அவங்க சர்றன்னு என்ன செய்வாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வெளியில் என்ன, பணக்காரர்கள் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். அவங்கள விசாரிச்சுட்டு தான் அங்கே அனுப்புறதா இந்த பக்கம் அனுப்புறதாங்கிறத அல்லாஹ் என்ன செய்வான், முடிவு செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. நரகத்து வாசல்லும் போய் நான் நிற்பேன். அல்லாஹ் என்ன செய்வாங்க, என்ன நிப்பாட்டுவான், அங்கேயும் போய் பாரு, யார் அதிகமாக போறாங்க அப்படிங்கிறத பாரு என்று அல்லாஹ் நபியை நிறுத்தும் போது அங்கே அதிகமாக போகக்கூடியவர்கள் பெண்கள் தான் நரகத்துக்கு என்ன செய்வாங்க, அதிகமாக போவாங்க. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மேராஜுக்கு போயிட்டு வந்து என்ன செய்றாங்க, சொல்றாங்க. எது, இந்த பெண்கள் நரகத்துக்கு அதிகமாக போவதை மேராஜுக்கு போன இடத்துல பல்வேறு காட்சிகளை அல்லாஹ் நபிக்கு என்ன காட்டுகிறான். சொர்க்கத்தை காட்டுகிறான், நரகத்தை காட்டுகிறான், எல்லாமே எடுத்துக்காட்டுகள். சொர்க்கத்துக்கு யார் யார் போவார்கள், யார் யார் அங்கு இருப்பார்கள், நரகத்திற்குள் யார் யார் போவார்கள், என்ன மாதிரி அங்கு போனதற்கு பிறகு அவர்கள் நடத்தப்படுவார்கள், என்னென்ன வகையில் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், யார் யார் அந்த நரகத்தில் இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் நபிக்கு என்ன மேராஜ் இரவில் அல்லாஹ் என்ன செய்தான், காட்டினான். எல்லா காட்சிகளையுமே அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்களுக்கு காட்டினான்.
அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜ் போயிட்டு வந்து சொல்லும்போது, நான் உங்களில் அதிகமானோரை நரகத்தில் பார்த்தேன் என்று சஹாபியத்தான பெண்களை பார்த்து சொல்கிற போது, அது என்ன, எதனால் எங்களை மட்டும் அங்கே அதிகமாக பார்த்தீங்க, ஏன் ஆம்பளைங்கள்லாம் அங்கே இல்லையா நரகத்தில், அவங்க மட்டும் குறைச்சலாக இருப்பாங்க என்றால், உங்களைத்தான் அதிகமாக பார்த்தேன். ஏன்னா நீங்கள் தான் வந்து தக்ஃபுன்னல் ஆஷீர் என அதிகமாக கணவனுக்கு மாறு செய்கின்றீர்கள், அதிகமாக சாபமிடுகின்றீர்கள், ஆதலால் உங்களைத்தான் நரகத்தில் அதிகமாக நான் பார்த்தேன் என்று நபி அவங்க சொல்லுவாங்க. மேராஜ் போயிட்டு வந்து அந்த கதையை சொல்லும்போது, அதுலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, அதான் சொல்கிறாங்க, பெண்களை அதிகமாக நரகத்தில் நான் பார்த்தேன், பெண்களை அதிகமாக நரகத்தில் நான் பார்த்தேன் என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ்லையுமே கூட அதிகமாக நான் என்ன செய்வேன், நாளைக்கு மறுமையில் போய் இருக்கும்போது அதிகமாக நரகத்துக்கு நுழையக்கூடியவர்கள் பெண்களாக தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க. வேறொரு ஹதீஸில் நம்ம பல முறை கேட்டிருக்கிறோம், நபி அவர்கள் பெருநாள் உரை நிகழ்த்தி விட்டு அவங்க என்ன செய்வாங்க, பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு பிலால் என்ன செய்வாங்க கூட்டு போவாங்க. பிலால் ஒரு துண்டை ஏந்திக்கிட்டு என்ன செய்வாங்க அப்படி பெண்கள் பகுதிக்கு போவாங்க. அப்போ பெண்கள் பகுதியில் போய் அதிகமாக நீங்கள் என்ன செய்யுங்க, தர்மம் செய்யுங்க. ஒரு துண்டு பேரித்தம் அளவுக்கு ஒட்டை அளவுக்கு இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்து நரகத்திலிருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்கள். நரகத்தில் பெண்களைத்தான் அதிகமாக நான் பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க சொல்லுவாங்க. உடனே இப்படி கேட்ட உடனே அந்த சாபியத்தான பெண்கள் அப்படி பயந்து நடுங்கி போய் அவங்க காதில் கழுத்தில் கடந்தது, மூக்கு கடந்தது, எல்லாம் கையில் கடந்தது எல்லாமே மொத்தமாக கழுத்து என்ன செய்வாங்க, பிலால் விரிச்ச துண்டில் என்ன செய்வாங்க போட்டுருவாங்க. ஏன், நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாது என்கிற அந்த அச்சத்தின் காரணத்தினால பெண்கள் என்ன செய்வாங்க, அதிகமாக என்ன செய்வாங்க, தர்மம் செய்வாங்க. அப்போ பெண்கள் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும், நரகத்திலிருந்து காத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு அவங்க செய்யக்கூடிய வேலை என்னன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் கணவனுக்கு மாறு செய்யாமல் இருக்க வேண்டும். கணவனுக்கு மாறு செய்வது என்றால் அதையும் நபி அவங்க என்ன செய்றாங்க, ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க. காலமெல்லாம் உழைத்து போட்டிருப்பான், ஒரு கட்டத்தில் அவனுக்கு உழைச்சி போட முடியாத ஒரு சூழல் ஏற்படும். ஆரம்பத்தில் இருந்த மாதிரி கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் எந்த மனிதனும் என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. 40 வருஷம் வெளிநாட்டில் இருந்திருப்பான், கேட்கும் போதெல்லாம் டான் டான் என்ன செய்ய அங்கேருந்து செக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே டீன்னு சொல்லி இந்த செக்கை கொண்டு போய் கொடுத்து ஏடிஎம்ல டப்பு டப்புன்னு நினைச்சுவாங்க, எடுத்து எல்லாம் நல்ல ஊதாரித்தனமாக எல்லாம் செலவழித்தே இருப்பாங்க. அங்கே அரபு நாட்டில் இழுத்து மூணுக்கப்புறம் அவன் பெட்டி கட்டிக்கிட்டு கடைசியில் ஓஞ்ச தேடா, அதாவது ஓடா என்ன செய்வான், ஊருக்கு வருவான். அதே மாதிரி மனைவி என்ன செய்வா, எதிர்பார்ப்பான். போன மாதம் எதிர்பார்த்த மாதிரி, போன வருஷம் எதிர்பார்த்த மாதிரி இந்த வருஷம் எதிர்பார்ப்பான். அவன்கிட்ட இருந்தால் தானே தருவான். அங்கேருந்து வாங்கினத பிள்ளை அங்கே அனுப்பிவிட்டாச்சே, இங்கே இருக்கிறவா அவன் என்ன செஞ்சுருக்கணும், அதை சேகரிக்கணும், சேமித்து வைத்திருந்திருக்கணும். நாளைக்கு வேணுமா என்று பாதுகாத்திருக்க வேண்டும், தேவைக்கு அதை பயன்படுத்தியிருக்க வேண்டும், ஊதாரித்தனமாக செலவழிப்பதிலிருந்து காத்திருக்க வேண்டும். மேல வீட்டுக்காரி அதை எடுக்கிறா, கீழே வீட்டுக்காரி அதை எடுக்கிறா, இவ தெருல வர்றதையெல்லாம் எடுக்கிறா, அவ தெருல வர்றதையெல்லாம் எடுக்கிறா. இந்த அடிப்படையில் இந்த மாதிரி ஊதாரித்தனமாக தேவையில்லாத செலவுகளை எல்லாம் செய்து அத்தனையும் வீண் விரயமாக்கியதற்கு பிறகு அங்கே அல்லாஹ் கதவை இழுத்து மூடியாச்சே. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அது மாதிரி அவன் தர முடியுமா? இப்போ என்ன சொல்லுவா தெரியுமா, இத்தனை வருஷமா உன்கிட்ட இருந்து நீ என்னத்தை தந்த, ஒரே வார்த்தையில சொல்லிடுவான். இத்தனை வருஷமா 40 வருஷமா அனுப்புனான அதை நினைத்து கூட பார்க்க மாட்டான். 40 வருஷமா எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல், என்ன வெயில் மழை பனி புயல் காற்று சாப்பிட்டு சாப்பிடாமலும் தூங்கி தூங்காமலும் வெளிநாட்டில் இருந்து சம்பாதிச்சு நமக்கு அனுப்புனானே, அந்த நன்றி விசுவாசம் என்ன பெண்களுக்கு இருக்கவே இருக்காது. இப்போ கண்ணுக்கு முன்னால என்ன என்பதான் பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த ஒரு காரணத்தினால்தான், இந்த நன்றிகட்டத்தனத்தால் தான் பெண்கள் நரகத்துக்கு அதிகமாக போறாங்க. இந்த நன்றிகட்டத்தனத்தால் தான் என்ன செய்றாங்க, பெண்கள் அதிகமாக போறாங்க. அடுத்தது இன்னொன்று என்ன, இது எல்லாம் நபி அவங்க சொன்னது, ஏதோ நான் கையில மடியில் இருக்கிற அள்ளி போடணும்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் ரசூல்லா சொன்னது தான், அதுதான் நான் அப்படி சொல்றேன். அடுத்தது என்ன, அதிகமாக தக்ஃபுர்னல் லஅன, அதிகமாக சாபப்படுகின்றீர்கள். பெண்களுடைய வாயிலிருந்து ஏதாவது ஒரு முட்டு வந்துருச்சுன்னு வைங்க, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு வைங்க, ஒரு நெருக்கடி வந்துச்சுன்னு வைங்க, அடுத்த நிமிஷம் 9ஆம் கலிமா என்ன செய்யும், அவங்களுக்கு வாயில நாசமாக போறவன, ஒழுக்கணிஞ்சு போறவன, முடிஞ்சு போறவன என்றுதான் என்ன அவங்களுடைய வாயில ஒரு நல்ல வார்த்தை என்ன செய்யாது, வராது. சாபப்படுகிற வார்த்தை தான் வரும். பிள்ளைகளை சாப்பிடுறது, வீட்டுக்காரனை சாப்பிடுறது, பக்கத்து வீட்டுக்காரி சாப்பிடுறது, எதிர் வீட்டுக்காரி சாப்பிடுறது, இப்படி தொட்டதொன்னூருக்கு சாபத்தை தவிர வேறு வார்த்தையை பெண்கள்கிட்ட என்ன செய்யாது, வரா. இதே நபிகள் தான் சொல்றாங்க அதிகமாக. அப்ப இதெல்லாம் ஆண்கள்கிட்ட இல்லைன்னா, ஆண்கள்கிட்ட இருக்கும், ஆனா அதிகமாக இல்லை.
ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆண்கிட்ட நன்றி கெட்டத்தனமே இல்லையா? இருக்கும். ஆனால் பெண்கள்கிட்ட இருக்கிற மாதிரியான சதவீதத்தில் இல்லை, அதிகமாக இல்லை. பெண்கள் ஆண்கிட்ட சாப்பிட்றது இல்லையா? ஆண்கிட்ட இருக்கும். ஆனால் பெண்கள்கிட்ட இருக்கிற அளவுக்கு என்ன செய்யாது, இருக்காது. அது சொல்லும்படியாக இருக்காது என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது மாதிரியான காரணங்களால் தான் பெண்கள் அதிகமாக நரகத்தில் என்ன போகின்றார்கள். இதை நான் நரக வாசல் நின்று பார்ப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நரக வாசல் நின்று பார்ப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. புகாரியில் 5196வது ஹதீஸாகவும், முஸ்லீமில் 2736வது ஹதீஸாகவும் இது இடம்பெற்றிருக்கிறது. அடுத்தது இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இது புகாரியில் 3241வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறது. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் சொன்னார்கள், இத்தலஅது ஃபில் ஜன்னா, நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன். நபி அவங்க சொல்றாங்க, இத்தலஅது ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தை நான் எட்டி பார்த்தேன். ஃபரஐது அக்ஸர அஹ்லிஹா அல் ஃபுகரா, அதிகமானோர் ஃபக்கீர்களாக நான் பார்த்தேன். முந்தைய ஹதீஸில் மிஸ்கீனாக பார்த்தேன், அடுத்த ஹதீஸில் ஃபக்கீராக பார்த்தேன். அது என்ன ஃபக்கீர்னா என்ன, மிஸ்கீனா என்ன? ரெண்டுக்குமே நாம் ஒரே பொருள் கொள்ளுவோம். ஆனால் அல்ல ரெண்டையும் வெவ்வேறு வார்த்தையில் என்ன பயன்படுத்துகிறான். மிஸ்கீன் என்றால் அதற்கு ஒரு பொருள் உண்டு, ஃபக்கீர் என்றால் அதற்கு ஒரு பொருள் உண்டு. நாம் பக்கீர்சாவை தான் பக்கீர்சா நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம், பக்கீர்சாவை பக்கீர்சா நம்ம சொல்லுவோம். மற்றவங்களாம் என்ன செய்வோம், ஏழை அப்படின்னு நம்ம என்ன செய்ய சொல்லுவோம். இந்த பொருளா என்றால் இந்த பொருளில் அல்ல. மிஸ்கின் என்று சொன்னால் அவனுக்கு வருவாய் இருக்கும், ஆனால் அந்த வருவாய் தன்னுடைய தேவைக்கு போதாமையாக இருக்கும். ஒரு நாளைக்கு அவனுக்கு தேவை 200 ரூபான்னு வைங்க, அவனுக்கு என்ன ஒரு நாளைக்கு கிடைக்கிறது வருவாய் 100 ரூபா தான் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்? 100 ரூபா தான் கிடைக்கும். இவன் மிஸ்கின். ஃபக்கீர் இருக்கானே, அவனுக்கு இந்த 100 ரூபாயும் கிடைக்காது, அவனுக்கு இந்த 100 ரூபாயும் இருக்காது. இவன் ஃபக்கீர், அதாவது ஓட்டாண்டின்னு வச்சுக்கிடுங்க. இவன் ஃபக்கீர். மிஸ்கின் என்பவன் அவனுடைய குடும்பத்துக்கு அன்றாடம் தேவை 200 ரூபாய், அவனுக்கு கிடைப்பதோ 100 ரூபாய், அவனுக்கு கிடைப்பதோ 100 ரூபாய். இவன் மிஸ்கின். இந்த ரெண்டு சாராருக்குமே தான் அல்லாஹ் ஜக்காத்தை என்ன செய்கிறான், கடமையாக்குறான். இன்னமா ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் அப்படின்னு அல்லாஹ் சூரத்து தௌபாவில் 60வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபக்கீருக்கும் தான் ஜக்காத் கொடுக்க வேண்டும், மிஸ்கீனுக்கும் தான் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்று என்ன செய்யறான். அப்போ வாங்க தகுதியானவர்கள் 8 பேர்ல இந்த 2 பேரும் அடங்கும், மிஸ்கீனும் அடங்கும், ஃபக்கீரும் அடங்கும். அதைத்தான் நபிகள் நாயகம் சொல்றாங்க. அங்க முதல் ஹதீஸ்ல அதிகமாக மிஸ்கின்களை பார்த்தேன். அதிகமாக மிஸ்கின்கள் என்ன, தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த வருவாய் இல்லாத ஏழைகள், அவங்களும் சொர்க்கத்துக்கு என்ன செய்றாங்க, அதிகமாக போயிடுறாங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி எதுவும் கிடைக்காத ஏழைகள், அவங்களும் என்ன செய்றாங்க, அதிகமாக சொர்க்கத்திற்கு போய்விடுகிறார்கள். நான் எட்டி பார்க்கிற போது அந்த ஃபக்கீர்கள் தான் அதிகமாக சொர்க்கத்தில் இருந்தாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. வத்தலஅது ஃபின்னார், நரகத்தில் நான் எட்டி பார்த்தேன். ஃபரஐது அக்ஸரஹா ஃபரஐது அக்ஸர அஹ்லிஹா அன்னிஸா, அங்க அதிகமாக பெண்களைத்தான் நான் பார்த்தேன், அங்கும் அதிகமாக நான் பெண்களைத்தான் பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார். பெண்கள் இந்த ஒரு காரணத்திற்காகவாவது என்ன செய்ய வேண்டும், அதிகம் அதிகம் அவர்கள் தர்மம் செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு தர்மம் செய்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் தங்களை நரகத்திலிருந்து தூரமாக்கி கொள்கிறார்கள். அல்லாஹ் அதிலிருந்து அவர்கள் என்ன செய்வான், பாதுகாத்துக் கொள்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய மற்ற ஹதீஸையும் சேர்த்து இந்த ஹதீஸில் நாம் என்ன செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் தங்களை நரகத்திலிருந்து காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை பெண்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்கான முன்னெச்சரிக்கையாகத்தான் இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெண்கள் எல்லாம் நரகத்துக்கு போகணும்னு அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆசையா? ஆண்கள்லாம் போகாம பெண்கள் மட்டும் போகணுங்கிறது ஆசையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு நிலை அங்கே நரகத்தில் இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு நிலை சொர்க்கத்தில் அங்கே இருக்கிறது என்ற ஒரு காரணத்தை நபி அவர்களுக்கு அல்லாஹ் முன்கூட்டியே காட்டியதால் அதை முன்னாலே என்ன செய்றாங்க, நமக்கு சொல்லிடுறாங்க. அப்ப நாம் அதை நம்ம எச்சரிக்கையாக என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஒரு காரணமாக என்ன செய்கிறது இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.